இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள வந்து நம்ம ஆதி வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு தர்மலிங்கத்த வந்து விரட்டி விரட்டி வெளுத்து வாங்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து அந்த ஸ்கேன் எடுப்பான்ல, அவன தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து விஷ மருந்தெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கான். அதாவது வந்து நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாளோட கருவ கலைக்கிறதுக்காக நம்ம தர்மலிங்கம் வந்து காசெல்லாம் நிறைய பேசியிருப்பார். அதை எப்படியாவது முடிச்சுட்டு நம்ம காசை வாங்கிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலையை வந்து பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நர்ஸு வந்து போகிறாங்க. போயிட்டு நம்ம ஆண்டாளுக்கிட்ட வந்து தண்ணியை கொடுக்காங்க. இந்தாங்க இந்த தண்ணியை வந்து நிறைய வயிறு முழுக்க குடிங்க, அப்போ தான் வந்து ஸ்கேன் நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களும் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா விஷ ஊசியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, பின்னாடி பார்த்தா ஆதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. சார் யார் சார் நீங்கள், இங்கெல்லாம் வரக்கூடாது சார், இங்கே ஸ்கேன் எடுக்கிற ரூம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் பூட்டுறாரு. கதவை பூட்டிட்டு சொல்கிறா, உண்மையை சொல்கிறா, ஆல்ரெடி வந்து ஆண்டாளுங்கிற பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்கேன் பார்த்தாச்சு, டாக்டரும் பார்த்துட்டாரு. அப்படி இருக்கும்போது திருப்பி எதுக்கு ஸ்கேன் எடுக்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு தெரியாது சார், மேடம் தான் எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாரு, நான் மரியாதையாக அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட உண்மையை சொல்லிடு, இல்லைன்னு தேவையில்லாமல் அடி வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எதுனாலும் போய் நீங்கள் மேடம் கிட்ட கேளுங்க, மேடம் தான் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நீ அடி வாங்காமல் உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பெடதிலே பட்டார்னு வைக்க ஆரம்பிச்சிடறாரு. சார் எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார், நான் அடி தாங்க முடியாமல் கொஞ்சம் நேரம் கத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து வந்து இதுக்கு மேலே உண்மையை மறைச்சிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட அப்பா தான் சார் பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குடா பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அந்த கருவை வந்து கலைக்கிறதுக்காக தான் அவர் பண்ண சொன்னார், அதுக்கும் நிறைய காசு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா விஷயம், சரி காசெல்லாம் அந்த ஆள்கிட்ட இருந்து வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இல்லை சார் வேலையை முடிச்சுட்டு காசை வந்து வாங்கிக்கோன்னு சொன்னார், நான் முடிச்சதுக்கப்புறம் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ சரி நீ கால் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு சார், நீங்கள் காசை கொண்டு வாங்க பேசினபடி அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து அவரும் தர்மலிங்கத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க. தர்மலிங்கம் வந்து அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கார். இந்நேரம் வேலையை முடிச்சிருப்பானான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டல் முழுக்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து கால் பண்ணுறாங்க. சார் வேலையெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பக்காவாக முடிச்சிட்டேன், எனக்கு பேசினபடி நீங்கள் வந்து காசை கொடுத்துருங்க, நான் வந்து கார் பார்க்கிங்கில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஒழுங்காக வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த வாரையான்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு அவர் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வரும்போதே பயங்கரமான சிரிப்போடு வராரு. பரவாயில்லையே வேலையெல்லாம் முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கேன் எடுப்பான்ல, அவன் மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அதற்குள்ளே வந்து தர்மலிங்கம் வந்தவொடனையும், யோ பரவாயில்லையா, இது வரைக்கும் நான் எவ்வளோ வேலைக்காரனை பார்த்துருக்கேன், ஆனால் உன்னை மாதிரி வேலைக்காரனை பார்த்ததே இல்லையா, சொன்னோடனே வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டியா, இந்தாயா நீ முடித்ததுக்காக உன் வேலைக்காக எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே கொடுக்கேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் இந்த காசு பத்தாதே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து திரும்பி பார்க்காரு. பார்த்தா ஆதி வந்து மாதம் என்ட்ரி கொடுக்காரு. பார்த்தவொடனே ஷாக் ஆகிடுறாங்க. அவன் வந்து என்னை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே இருந்து அவன் ஓடிடுறான் ஸ்கேன் எடுக்கிறவன். என்ன சார் இவ்வளோ அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்தீங்க, கம்மியாக கொடுத்தா அவன் எப்படி வேலை செய்வான், அதான் வந்து அவன்கிட்ட உண்மையெல்லாம் கறந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் என்னடா உண்மையை கறந்த அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் கையங்களமாக மாட்டிக்கிட்டீங்களே, திருப்பியும் வந்து எதுக்கு இப்படி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே பாரு உனக்கு மரியாதை அவ்வளோதான், இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாது. அது எப்படி, ஒன்றால் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே நாங்கள் வந்து இங்கே இன்னும் அழுதுகிட்டு இருக்கோம், ஆனால் நீ வந்து சந்தோஷமாக இருக்க, அதனால் வந்து உன்னைய வந்து மேலே அனுப்பி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்பா இங்கே பாரு பாதி, நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ணலையா, அது எப்படி சார் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறீங்க, என் பொண்ணை கடத்துனீங்க சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, அதுக்கடுத்து எங்கள் அம்மாவை வந்து எங்ககிட்ட இருந்து பிரிச்சிங்க சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, அதுக்கடுத்து எங்கள் அம்மா வந்து இறப்புக்கு காரணமே நீங்கள் தான், அதையும் நான் பொறுத்துக்கிட்டு இப்போதைக்கு அமைதியாக தான் இருக்கேன், அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட குழந்தையவே நீங்கள் வந்து காலி பண்ண பார்க்கிங்களே, இனிமேல் வந்து அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அந்த சிஸ்ஸர்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு போர்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு வயிற்றுலேயே ஒரு சொருகிற மாதிரி காட்டுறாங்க. அவர் பார்த்தா பயங்கரமான வலியில் துடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா ஆதி வந்து அந்த சிஸ்ஸரை வந்து மாற்றி வச்சு குத்திருக்காரு. உடனே வந்து என்ன சார் உண்மையாகவே வந்து குத்திடுவேன்னு நினச்சி பயந்துட்டிங்களா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சார், நீங்கள் வந்து நிறைய நாள் உயிரோடு இருக்கணும், அதாவது வீட்டில் வந்து குடும்பத்தோட பாசம், அம்மா பாசம் அதெல்லாம் என்னன்னு வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும், அதை புரிய வச்சுட்டு கடைசியில் உங்களை அனாதையாக்கணும், அதுக்கடுத்து தான் உங்களை அனாதை பணமாக வந்து நான் கொல்லுவேன், அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் சார், நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க, இது வரைக்கும் வந்து நீங்கள் ஆடிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்து பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தேன், இனிமேல் நான் ஆட போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து மாசாக பேசிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து ஆதி வந்து வீட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாட்டி நம்ம லட்சுமி வராங்க.
ஏப்பா ஆதி ஏன்ப்பா இப்படி இருக்க? அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் நல்லா தான் பேசுமே. தமிழ் வந்து ரொம்ப கவலைப்படுறாப்பா. அப்பா வந்து என்கிட்ட சரியா பேச மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பாரதி பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்னப்பா செய்யும்? அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்னப்பா தப்பு பண்ணுச்சு? பாரதிக்கு வந்து மகளா பிறந்திருக்கு. அதான் அந்த பொண்ணு பண்ண தப்பா? நீ சொல்லுப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. ஏப்பா இத்தனை மாசமா இங்க இருக்க. எங்களுக்கு தெரியாதா? நீ எந்த நேரத்துல எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான்ப்பா இருக்கோம். இப்போ நீ வந்து ஒழுங்காவே பேசுறதில்ல. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா பேசுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி இப்பயே வந்து இப்படி பேசுனா தான் சரியா வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன சொல்ற? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கேட்காங்க. இல்லம்மா இனிமே வந்து பழைய மாதிரி என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாரதி மேலே முன்னாடியாவது கோவமா இருந்துச்சு. இப்போ ஒரே வெறுப்பா இருக்கு. அவங்கள பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வருது. அதனால தான் சொல்றேன். இனிமே வந்து பழைய மாதிரி என்னால் இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. பாரதி வந்து கண்ணு முழிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். கண்ணு முழிச்சதுக்கப்புறம் கூட நான் இங்கே இருப்பேனா? இல்லைன்னா ஒரே அடியா இல்லாமல் கூட போவேனா? எதுவுமே தெரியாது. அதனால தான் வந்து தமிழ்கிட்ட வந்து நான் இப்பயே இப்படி பழகிக்கிட்டு இருக்கேன். தமிழ் வந்து என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் இல்லாமல் இருந்துக்கிருவாங்க. அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்ட வந்து முடிச்சிடுறாங்க.